இப்போ வந்து டிஷ்யூவில் வந்து இந்த சர்க்குலேஷன் ஆஃப் த ட்ரக் வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீன் வந்து இருக்குதா, சர்ஃபேஸ் ஆஃப் த ட்ரக் வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீன் வந்து பைண்டட் டு தி பிளாஸ்மா ப்ரோட்டீனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆசிடிக், அதுக்கப்புறம் வந்து ஆசிடிக் ட்ரக் வந்து பைண்டட் டு தி ஆல்புமின், பேசிக் ட்ரக் வந்து பைண்ட் தி ஆல்ஃபா ஆசிட் கிளைகோ ப்ரோட்டீனில் வந்து இதாக இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வார்ஃபேரின் வந்து 99% இருக்கும், மார்ஃபின் வந்து 35% ஆஃப் ப்ரோட்டீன் வச்சுருக்கும், அதுக்கப்புறம் லித்தியம் வந்து 0% வந்து இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அசிடிக் ஆசிட் வந்து இது வந்து இருக்குது. அசிடிக் ஆசிட் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ ட்ரக் அவைலபிள், ட்ரக் ஆக்ஷன் வந்து 0 இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அசிட்டிக் ஆசிட் வந்து அதுக்கப்புறம் இது ரியாக்ட் வித் த ஆல்புமின், பேசிக் ட்ரக் வந்து இது ரியாக்ட் வித் த ஆல்ஃபா கிளைகோ ப்ரோட்டீனோட ரியாக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து வார்ஃபைரின், ஃப்ரூசிமைடு, டயாசிஃபம், அதுக்கப்புறம் எண்டோமெத்தாசோன், அதுக்கப்புறம் வந்து டால்புட்டமைன், அதுக்கப்புறம் வந்து சாலிசிலேட்னா ஆஸ்பிரின், அதுக்கப்புறம் வந்து ஃபெனிட்டோனின், இந்த ஃபீனோபார்பிட்டோ, அதுக்கப்புறம் ஃபினைல் பியூட்டாசோன், அதுக்கப்புறம் வந்து சல்ஃபோனமைடு இது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து நியாசைட் வந்து லித்தியம், மெட்ஃபார்மின், அதுக்கப்புறம் வந்து லித்தியம் இது வந்து போட்டுக்கலாம். கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸில் வந்து நிறையா, அதுக்கப்புறம் வந்து பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து நிறைய பைண்டிங்ஸ் ஸ்டோராக வந்து இருந்துச்சுன்னா இட் ரிலீசஸ் டு த ஃப்ரீ ட்ரக் லெவல் வந்து ரொம்ப ஃபால் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ட்ரக் லெவல் வந்து ரொம்ப ஃபால் ஆயிரும். இது பைண்டிங் வந்து ப்ரொலாங் தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஹைலி ப்ரோட்டீன் பாண்டிங் ட்ரக் வந்து கிராஜுவலி லோவர் இந்த ஆக்ஷனாக வந்து இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இது வந்து ப்ரோட்டீன் பைண்ட் டு த சர்வசஸ் ஸ்டோர் ரிசர்வேர் ட்ரக்காக இருக்குது. ப்ரோட்டீன் வந்து ஒரு பைண்ட் ஆகுதா, அது வந்து அந்த ப்ரோட்டீன் வந்து பைண்டிங் சர்வ்ஸ் ஸ்டோர் டு த ரிசர்வேர் ஆஃப் த ட்ரக்கில் வந்து நல்லா ஸ்டோர் ஆகுது. இப்போ வந்து ப்ரோட்டீன் பைண்டிங்க்கு அப்புறம் வந்து ப்ரொலாங் த டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆஃப் த ட்ரக் ஆக்ஷன் வந்து அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்ராக்ஷன் நடக்குது. க்ரோனிக் ரீனல், அதுக்கப்புறம் வந்து ரீனல் ஃபெயிலியர், க்ரோனிக் லிவர், அதுக்கப்புறம் ரிலீசஸ் டு த ஹைப்போ ஆல்புமினிமியா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஹைப்போ ஆல்புமினிமியா வந்து ப்ரோட்டீன் வந்து பைண்டு டு த ட்ரக்காக இருக்கும். டிஷ்யூ பைண்டிங்கில் வந்து அடிப்போஸ் டிஷ்யூ, மசில், போனு, ரெட்டினான் இருக்குது. அதில் வந்து என்னெல்லாம் வந்து பைண்ட் ஆகும்னா அதுக்கப்புறம் வந்து தியோபென்டோன் சோடியம் பென்சோடயாசிஃபம் வந்து அடிப்போஸ் டிஷ்யூவில் ஸ்டோர் ஆகும். மசில் வந்து அதுக்கப்புறம் வந்து எமிலினில் ஸ்டோர் ஆகும். எமிலின் வந்து மசிலில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் டெரட்டோஜெனிக், அதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட் இது வந்து ட்ரக் வந்து எதில் ஸ்டோர் ஆகுதுன்னா போனில் வந்து ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து குளோரோக்வினான் வந்து ரெட்டினாலையும், அதுக்கப்புறம் வந்து டோடின் வந்து தைராய்ட்லேயும் வந்து ஸ்டோர் ஆகுது. இப்போ வந்து சிசாட்ராகுரியம் இருக்கா, இது வந்து அட்ராகுரியம் இருக்குது. சிசாட்ராகுரியம் வந்து அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் தி ஃபார்ம் ஆஃப் லெஸ்ஸர் லேண்டோன், அதுக்கப்புறம் வந்து லேண்டனோசின் இப்போ வந்து சிசாட்ராகுரியம் வந்து இது வந்து லெஸ்ஸர் அதுக்கப்புறம் வந்து லேண்டன்ஸினாக இருக்குது. லெஸ்ஸர் ஹிஸ்டமின் they are compared to the அட்ரோகுரியம்னா அல்லோகுரியம் தான் இருக்குது. அட்ரோகுரியம்னு ஒன்றுமே இல்லை. அட்ரோகுரியம் வந்து லெஸ்ஸாக இருக்கும். நியூ ப்ரிஃபர்டு டு ஓவர் தி அட்ரோகுரியமாக இருக்குது. அட்ரோகுரியம்னா வந்து ஒரு சேஃப்லி, அதுக்கப்புறம் வந்து இன்டர்மீடியட் ஆக்டிங் ஆஃப் நியூரோமஸ்குலர் பிளாக்கர் ஆக்ஷனில் வந்து பண்ணுது. நியூரோமஸ்குலர் ஆக்ஷனில் வந்து இன்டர்மீடியட் ஆக்டிங்கில் வந்து அட்ரோகுரியம் வந்து பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த அட்ரோகுரியம் வந்து சேஃபர் டு த பேஷண்ட், டு த இம்பேக்ட், டு த டிஜிட்டல் ஹாஃப்மேன், அப்புறம் வந்து ஹாஃப்மேன் எலிமினேஷன். திஸ் இஸ் ஸ்மால் எக்ஸிஸ்டட் ஆஃப் த plasma esterase not depending upon the kidney excretion. It is partially metabolized in
இந்த liver and அதுக்கப்புறம் வந்து லாண்டனோசைடு அதுக்கப்புறம் வந்து cisatracurium is a ionomer of the அதுக்கப்புறம் cisatracurium is a ionomer of the அதுக்கப்புறம் வந்து atracurium ionomer of the atracurium இருக்குது. These are from the lesser landans. அதுக்கப்புறம் வந்து லாண்டனோசைன் அதுக்கப்புறம் வந்து lesser histamine releases when is compared to the atracurium நியூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 134ல் இதே அட்ரோகுரியம் தான் இருக்குது. 134ல் உள்ள அட்ரோகுரியம் வந்து அதுக்கப்புறம் cisatracurium வந்து தீஸ் ஆர் த பிளாக் டு த நியூரோமஸ்குலர் ரிசெப்டர் வந்து பிளாக் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து காம்படேட்டிவ் ஆன்டகோனிஸ்ட் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து அசிட்டைல் கோலின் வந்து பிளாக் பண்ணுது. அதுக்கப்புறம் நான் ஃபெசிலிட்டேட் வென்டிலேஷன் டு த பேஷண்ட் வென்டிலேட்டரில் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இண்டிகேஷன் வந்து வென்டிலேட்டரில் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கொரேரியம் அதுக்கப்புறம் ரீமார்க் வந்து cisatracurium ரோகுரேரியம் these are used for the patient. இந்த ரோகுரேரியம் வந்து இது பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இதோட சேர்த்து பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இது வந்து பெரிஃபரல் ஆக்டிங் ஆஃப் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்மில் வந்து டைரக்ட்லி ஆக்டிங் பெரிஃபரலி அதுக்கப்புறம் வந்து ட்ரக் ஆக்டிங் பெரிஃபரலி ட்ரக் ஆக்டிங் சென்ட்ரலின்னு இருக்குது. அதில் வந்து என்எம்ஜேயில் இருக்குது, டைரக்ட்லி ஆக்டிங் மசிலில் இருக்குது. என்எம்ஜேயில் வந்து என்ன சொல்கிறாங்க காம்படேட்டிவ் பிளாக்கர் டீபோலரைசிங் பிளாக்கர் அதர்ன்ட்டு இருக்குது. நான் டீபோலரைசிங் சொல்லுவாங்க காம்படேட்டிவ் பிளாக்கரை வந்து. அதுக்கப்புறம் வந்து டியூபர்குலோரின் அதுக்கப்புறம் பேண்டாகுரோனியம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அல்லுரோனியம் அதுக்கப்புறம் மேவிகுரேனியம் அதுக்கப்புறம் வந்து ரோகுரேனியம் அதுக்கப்புறம் வந்து டாக்ஸாகுரேனியம் இருக்குது, வேன்குரேனியம் இருக்குது, வியூகுரேனியம் இருக்குது. இப்போ வந்து டீபோலரைசிங்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து சக்சனைல் கோலின் அதுக்கப்புறம் டிகாமெத்தாசியம் அதரில் வந்து அதுக்கப்புறம் வந்து பொட்டுலினியம் டாக்ஸின் வந்து போட்டிருக்கலாம். இப்போ வந்து சென்ட்ரலி ஆக்டிங்கில் வந்து பென்சோடயசிஃபம்லேருந்து டயசிஃபம் அதுக்கப்புறம் வந்து பேக்லோஃபின் அதுக்கப்புறம் வந்து தயாசினமைட் அதுக்கப்புறம் வந்து தயாசினமைடுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெக்ஃபினசின் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கன்ஜெஸ்டர் அதுக்கப்புறம் வந்து கன்ஜெனிஸ்டராக வந்து இருக்குது. மெத்தில் பிட்னிசோலன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த மெத்தில் பிட்னிசோலனோட கிளாஸிஃபிகேஷன் வந்து குளுக்கோகார்டிகைடு மினரலோகார்டிகைடு. இது வந்து கார்டிகைடு ஃபேமிலியில் உள்ளது. ஷார்ட் ஆக்டிங் லாங் இன்டர்மீடியட் லாங் ஆக்டிங் இருக்கா. ஷார்ட் ஆக்டிங்கில் வந்து ஹைட்ரோகார்டிசோன் இன்டர்மீடியட்டில் வந்து பெரிடசோலின் மெத்தில் பெரிடிசோலோன் மெத்தில் பெரிடிசோலோன் ட்ரை அமிக்சிலோன் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூரோகார்டிசோன் ட்ரை அமிக்சிலோன் ஃப்ளூரோகார்டிசோன் மெத்தின் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பெரிடினிசோலோன் இருக்குது. இப்போ வந்து மெத்தில் பெரிடினிசோலோன் இஸ் a similar type of prednisolone. These are used for the அதுக்கப்புறம் வந்து எடிமா யூசஸ் வந்து எடிமாக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆல்டர்னேட்டிவ் அதுக்கப்புறம் வந்து கோலரைட்டிஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஹை டோசேஜ் ஆஃப் பல்ஸ் தெரப்பிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹை டோசேஜ் வந்து இந்த பல்ஸ் தெரப்பிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டீப்புட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் த பர்பஸ். இந்த டீப்புட் ப்ரிப்பரேஷன் ஃபார் தி அவைலபிள் ஆஃப் த பர்பஸில் வந்து டீப்புட் ப்ரிப்பரேஷன் வந்து இருக்குது. டீப்புட் ப்ரிப்பரேஷன் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டீப்புட் ப்ரிப்பரேஷன் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தியாசந்தின் அதுக்கப்புறம் வந்து மெத்தில் பெரிடினிசோலோன் இருக்குது. அதுக்கப்புறம் டீப்புட் ப்ரிப்பரேஷனில் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் டீப்புட் ப்ரிப்பரேஷனில் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டீப்புட் ப்ரிப்பரேஷன்னா என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எதுக்கு உதவுது அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் கார்டிகைட் போட்டலாம். வேறு எதுவுமே இல்லை, ஆக்ஷனத்துக்கே போட்டலாம். கொலஸ்ட்ரால் இருக்குது. கொலஸ்ட்ரால் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை வந்து வெளியே
இந்த கார்டிசோலாம் வந்து அதுக்கப்புறம் இந்த ஹைப்போப்ரொஜெஸ்டரோன், அதுக்கப்புறம் 17 ஆல்ஃபா ஹைட்ராக்சிப்ரொஜெஸ்டரோன் அப்படின்னு போட்டுட்டு 11 டிஆக்சி கார்டிசோலாக இருக்குது கார்டிசோல்னு சொல்கிறாங்க. அதுதான் வேறு கிட்னியில் போய் அதுக்கப்புறம் வந்து குளுக்கோகார்டிகாய்டில் வந்து போகுது அதை சொல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெக்கானிசம் வந்து கார்டிசோல்னு போட்டுக்கலாம். கார்டிசோலில் வந்து கார்டிசோல் வந்து ரியாக்டட் டு பைண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைட்டோபிளாசத்தில் வந்து பைண்ட் ஆகி இந்த ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் இஸ் மூவ் டு த நியூக்ளியஸில் வந்து மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இன்டராக்டட் வித் த குளுக்கோகார்டிகேட் ரெஸ்பான்ஸ் டு த அதுக்கப்புறம் வந்து எலமெண்ட் ஆஃப் த ஜிஇ ஆல்டர்னேட் டு சிஸ்டமிக் ஆஃப் எம்ஆர்என்ஏ டைரக்ட் ப்ரோட்டீன் சிந்தசைஸாக இருக்குது, ரெஸ்பான்ஸாக இருக்குது. ஃபார்மகோகைனெடிக்ஸில் வந்து 90 to 95% வந்து பவுண்டட் பிளாஸ்மா ப்ரோட்டீனாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பவுண்டட் பிளாஸ்மா ப்ரோட்டீனாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏடிஆர் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க மெத்தில் பென்டாசோலனில் வந்து எடிமாவுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து குளுக்கோகார்டிகாய்டு எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. குளுக்கோகார்டிகாய்டில் வந்து 5 இருக்குது, 5 ஆக்டிவிட்டின்னு இருக்குது. மினரலோகார்டிகாய்டு 0.5 மினரலோகார்டிகாய்டு 4 mg வந்து எவாலுவேஷனாக வந்து இருக்குது. ஏடிஆர் வந்து குஷிங் சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் வந்து ஹைப்போகிளைசீமியா, அதுக்கப்புறம் வந்து சஸ்பெக்டபிலிட்டி ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ், வாஸ்குலர் நெக்ரோசிஸ், பெப்டிக் அல்சர், அல்சீமியா, மென்டல் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கேட்டரேட்டாக இருக்குது. டிலேடு ஊண்டு ஹீலிங் இது எல்லாமே வருது. கேட்டரேட்டு, மென்டல் டிஸ்டர்பன்ஸு, பெப்டிக் அல்சரேஷன், அதுக்கப்புறம் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஹெச்பிஏ ஆக்சிஸ், அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் வந்து நடக்குது. எல்லாமே போட்டுக்கலாம். இது வந்து யூசஸாக வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஏடிஆர் இது எல்லாமே ஏடிஆர். யூசஸ் வந்து என்னதுன்னா இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபார்மகோ தெரப்பியில் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரியோஅரித்மியாசிஸ். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் ரிமேட்டிக் கார்டியாக், அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவல் கோட்டு, அலர்ஜிக் டிசீஸு, ஷாக்கு, bronchial asthma, collagen disease, eye disease, renal disease, skin disease, gastrointestinal disease, liver disease, hematological disease, cerebral edema, meningitis, lung disease, எல்லா டிசீஸும் வந்து போட்டுடணும். அதுக்கப்புறம் ரொமேட்டிக் கார்டைட்டிஸில் வந்து இது எல்லாத்தையும் வந்து போட்டுடணும். ரொமேட்டிக் கார்டைட்டிஸில் வந்து இதெல்லாம் போட்டுடணும். என்ன சொல்லுவாங்கன்னா ஏடிஆரில் வந்து என்னென்னா பிஹேவியரல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இன்ட்ரா கொரோனல் ப்ரெஷர் இருக்கும், ஹெச்பிஏ டிப்ரெஷனாக இருக்கும், மூன் ஃபேஸாக இருக்கும், சூப்ரா கிளாவிகுலர் ஹம்ப் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பர்பிள் சிரோசிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் இருக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மசில் வாஷிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ச் வந்து டிஸ்னியாவாக இருக்கும். டயபெட்டிக் மெலிட்டஸ், குஷிங் சிண்ட்ரோமு, அதுக்கப்புறம் கிட்னியில் வந்து மினரலோகார்டிகாய்டு எஃபெக்ட் இருக்கும். எல்லாத்தையும் போடலாம். ஐயில் வந்து குளுக்கோமா இருக்கும். குளுக்கோமா வந்து ஏடிஆராக இருக்குது. எதுக்கு வந்து குளுக்கோமா வந்து கொடுப்பாங்கன்னா பீட்டா பிளாக்கர் கொடுப்பாங்க குளுக்கோமா. இப்போ வந்து ஆன்டி எபிலெட்டிக் ட்ரக் இருக்குது. இது வந்து ஹைட்ரன்டோனினில் வந்து ஃபெனிட்டோனின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெஃபெனிட்டோனின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்பிட்டோரேட்டில் வந்து ஃபீனோபார்பிட்டோன், அதுக்கப்புறம் வந்து மெஃபார்பிட்டோன் இருக்குது. டிஆக்சிபார்பிட்டோனில் வந்து பைரினமேட், அதுக்கப்புறம் வந்து இம்யூனோஸ்டில்பினோசிஸில் வந்து கார்பிடோஃபின். இதில் வந்து என்ன கொஷின் கேட்டுருக்காங்கன்னா லீவிட்ரேசிட்டம்
levetiracetamனு இருக்குது. இது வந்து these are the succinamideல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எட்ராசோவிமிடின். அதுக்கப்புறம் பீட்டா டிரான்ஸ்லமைன் இன்ஹிபிட்டரில் வந்து வால்ப்ரோயிக் ஆசிட் இருக்குது. வால்ப்ரோயிக் ஆசிட் அப்புறம் விட்டாபிளாஸ்ட். பென்சோடைசிஃபம்னா என்னென்னா பென்சோடைசிஃபம் இது வந்து டைசிஃபம் ஃபேமிலி. குளோனாசிபம் அதுக்கப்புறம் வந்து அயோரசிபம் அதுக்கப்புறம் வந்து குளோரசிபேட். மெசலினஸில் வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட் அதுக்கப்புறம் வந்து ஆக்டோசோலமைடுன்னு இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபியூ ஏஜென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் காமன்லி யூசஸில் வந்து லெவட்டிரேசிகம் அதுக்கப்புறம் லாக்டோசேடம் சேமைடு அதுக்கப்புறம் வந்து லாமோட்ரிஜின் அதுக்கப்புறம் டோபிரமைடு அப்படின்னு இருக்குது. ட்ரக் இன்ஃப்ளூயன்சிங் காபாவில் வந்து காபா அதுக்கப்புறம் ஃபெனிட்டோன் அதுக்கப்புறம் ப்ரீகாபாலின் அதுக்கப்புறம் வந்து வெகபாட்ரின் அதுக்கப்புறம் ட்ரைகாபின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைட்ரிபென்டோல் இருக்குது. இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபெல்பாமிட் ஜோனிசமைடு அதுக்கப்புறம் ரூஃபினமைடு அதுக்கப்புறம் ரெட்டிகல்பைன் அதுக்கப்புறம் வந்து பேரம்ஃபனில் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பேரிம்ஃபெனில் இருக்குது. ஆன்டிஎபிலிட்டிக்கில் வந்து பேரிம்ஃபெனில் இருக்குது. ஆன்டிஎபிலிட்டிக்கில் வந்து பேரிம்ஃபெனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டிஎபிலிட்டிக் ட்ரக்னா என்னென்னா a drug is a disorder of the brain function seizure அப்படி சொல்கிறாங்க. These are induces to the transient alternative to the behavior is become to the disordered firing of the அப்புறம் வந்து group of brain neuron type of seizure. பார்ஷியல் அண்ட் ஜென்ரலி சீசர் இருக்குது. பார்ஷியல் சீசர் வந்து 60% இருக்கும். ஜென்ரலைஸ்டு சீசர் வந்து 70% இருக்கும். பார்ஷியல் சீசரில் வந்து அதுக்கப்புறம் இன்வால்வ் டு த ஃபோக்கல் பிரெயின் ரீஜனில் இருக்கும். எஃபிலிட்டிஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலைஸ்டு டு த அதுக்கப்புறம் வந்து எத்தியாலஜி சிம்பிள் பார்ஷியல் கம்ப்ளீட் பார்ஷியல் இருக்குது. ஆப்சன்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜிசோஸ்ட்ரின் அதுக்கப்புறம் வந்து மயோக்ளோனிக் அதுக்கப்புறம் வந்து ட்ரோனிக். நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் பார்ஷியல் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குதா இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் ஜென்ரலைசரில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெனட்டிக் எஃபிலெட்டிக் அதுக்கப்புறம் ஜெனட்டிக் எத்தியாலஜி 40% இருக்கு. அண்ட் தீஸ் ஆர் த அஃபெக்ட் த ஹோல் பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணுறது. இந்த ஜென்ரலைஸ் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் த சீசர் a sudden often to impair to the consciousness patient spot all ongoing activity lost there அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து லெஸ் தென் 30 செகண்டில் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து மயலோனிக்கில் வந்து ஷாக் லைக் அதுக்கப்புறம் வந்து கண்ட்ராக்ஷன் ஆஃப் த மசில் limited to the patient of the body may often to the whole பாடியாக இருக்குது. அட்டானமிக் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோனிக் சடன் லாஸ் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து ப்ரோஸ்டல் டோன் அதுக்கப்புறம் வந்து டோனிக்கில் வந்து சடன் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் a flow of seized constructions of the muscle throughout the body. Flow constructions of the muscle throughout the body இருக்குது.
இந்த சீஷரோட கிளாஸிஃபிகேஷன் வந்து ஹைட்ரோடோனிக், அப்புறம் ஹைட்ரோடோனிக்னு இருக்குது. இப்போ வந்து ஹைட்ரோடோனிக்கில் வந்து ஃபெனிடோனின் வந்து சீஷருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மெஃபெனிடோனின், பார்பிடோனின், அதுக்கப்புறம் வந்து பார்பிட்டுரேட், ஃபீனோபார்பிட்டோன், மெட்ஃபார்மிட்டோன் இருக்குது. அதுக்கப்புறம் இம்யூனோசமைடு அப்படின்றது கார்பமோசின், டிஆக்சி பார்பிட்டுரேட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து பைரிமைலோன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சக்சினமைடு வந்து ஈத்தோக்சினமைடு இருக்குது. காபா டிரான்ஸ்மிஷனில் வந்து இன்ஹிபிட்டரில் வந்து வால்ப்ரோயிக் ஆசிடு, அதுக்கப்புறம் வந்து பென்சோடயசிஃபமில் வந்து வால்ப்ரோயிக் ஆசிடு, அதுக்கப்புறம் வந்து வெகலோபார்பார்டின் இருக்குது, டயசிஃபம் இருக்குது. கிளினிக்கல் சீசரில் வந்து ஜென்ரலைஸ்டு, குரோனிக்கு, பார்ஷியல், காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்குது. நேச்சுரலில் வந்து அதுக்கப்புறம் வந்து லீவென்டரனோட்டிசம், அதுக்கப்புறம் வந்து லோகோசனமைடு, அதுக்கப்புறம் லேமோட்டிரிஜின், அதுக்கப்புறம் டோப்பிரமைடு எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த levetiracetam அப்படின்னா வந்து these are the pyranzitum, these are the agent to the partial and secondary, these are generalized at the seizure. The mechanism of action வந்து not exactly known, but the binding the protein synthetic, அதுக்கப்புறம் வந்து synaptic ventricular protein, synapses of the modified releasing of the glutamate and GABA. Advantages வந்து it is not a enzyme inducer, இது வந்து ஒரு enzyme inducer வந்து இல்லை. It related to the drug interaction, almost completely absorbed, it can be oral and IV. அட்வான்டேஜஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ட்ரௌசினஸ், டெசினஸ், வீக்னஸ், அதுக்கப்புறம் வந்து அட்டலாக்சியா, அதுக்கப்புறம் அண்ட் சம் பேஷண்ட் வந்து சைக்கோட்டிக் பேஷண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கெல்லாம் வந்து சைக்கோவாக மாறிடுறாங்க. ஒரு அட்வான்டேஜ் வந்து என்சைம் இன்டியூசராக வந்து இருக்காது, இது வந்து கம்ப்ளீட்லி அப்சர்வ் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து ஓரல், அதுக்கப்புறம் ஐவியில் வந்து கொடுக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ரெக்கவரி ஆஃப் த பார்ஷியல் சீசர் பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ரெக்கவரி ஆஃப் த பார்ஷியல் சீசர் பேஷண்ட்டுக்கும், ஜென்ரலைஸ்டு குரோனிக் சீசர் பேஷண்ட்டுக்கும், அதுக்கப்புறம் வந்து மயோக்ளோனிக் சீசரில் உள்ளவங்களுக்கும், நெக்ஸ்ட்டு வந்து தீஸ் வந்து ஆன்டி எஃபிலிட்டிக் ப்ரெக்னென்சியில் உள்ளவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இது கொடுத்துட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ வந்து டைகாக்சின் பற்றி பார்க்க போகிறோம். டைகாக்சின் வந்து ஒரு கார்டியாக் கிளைகோசிடேஸாக இருக்குது. இதோட கிளாஸிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் இட்டாட், அதுக்கப்புறம் அயனோட்ரோபிக் ட்ரக்காக இருக்குது. இது வந்து அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் கார்டியோ கிளைகோசிடேஸ் வந்து இட் இன்ஹிபிட் த சோடியம் பம்ப், அதுக்கப்புறம் வந்து சோடியம் பம்ப் ஆஃப் கார்டியாக் செல்ஸோட சோடியம் பம்பை வந்து இன்ஹிபிட் பண்ணி அக்குமுலேஷன் ஆஃப் இன்ட்ராசெல்லுலர் சோடியம் வந்து அக்குமுலேட் பண்ணி இன்க்ரீஸிங் இந்த கால்சியம் என்ட்ரியை வந்து இன்க்ரீஸ் இன்க்ரீஸிங் த இன்ட்ராசெல்லுலர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சார்கோபிளாஸ்மோ அப்படின்றது இன்க்ரீஸிங் இந்த கால்சியம் ப்ளஸ் ரிலீசஸ் இன்க்ரீஸிங் இந்த இப்போ வந்து ஃபோராக் வென்டிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து அயனோட்ரோபிக் எஃபெக்ட், கார்டியோட்ரோபிக் எஃபெக்ட், அதுக்கப்புறம் வந்து கார்டியோட்ரோபிக் எஃபெக்ட். These are the reduction of HR, bradycardia. These are the valmic and increasing cardiac output, increasing BP, depression in the AV conduction, extra அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன், கைண்ட்னஸ், அதுக்கப்புறம் வந்து CNS, நாசியா, வாமிட்டிங், அதுக்கப்புறம் ஃபார்மகோகைனெடிக்ஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஃபார்மகோகைனெடிக்ஸில் வந்து லோ அரித்மியாசிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஏடிஆர் வந்து எக்ஸ்ட்ரா கார்டியாக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டாக்ஸிக்கு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா GI டாக்ஸிசிட்டி வந்து
ஜிஐ டாக்ஸிசிட்டின்னு இருக்குது, அனாரெக்சியா, நாசியா, வாமிட்டிங், டயேரியா. நியூரோ டாக்ஸிசிட்டி வந்து வின்னரிகன், அதுக்கப்புறம் வந்து ஹெட்டேக்கு, கன்ஃபியூஷன், அப்புறம் நியூராலஜியா. கார்டியோ டாக்ஸிசிட்டி ஹைப்போகலிமியா, ஹைப்போகால்சிமியாவாக இருக்குது. ஏடிஆரில் ஹைப்போகலிமியா, ஹைப்போகால்சிமியாவாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து சோடியம் ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் வென்ட்ரிகுலர் அரித்மியாசிஸ், தீஸ் ஆர் த பொட்டாசியம் டாக்ஸிசிட்டி. அதுக்கப்புறம் எம்ஐ, அதுக்கப்புறம் ஏபி பேலன்ஸ், மயோகார்டியாடிட்டிஸ், ரீனல் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் வந்து தெரப்பட்டிக் யூசஸில் வந்து ஹார்ட் ஃபெயிலியர், கார்டியாக் அரித்மியாசிஸ், ஏட்ரியல் ஃபைப்ரோசிஸ், ஏட்ரியல் ஃபில்லர். அதுக்கப்புறம் வந்து ப்ரோசோசோமல், அதுக்கப்புறம் சுப்பீரியர், அதுக்கப்புறம் வந்து வென்ட்ரிகுலர், அதுக்கப்புறம் வந்து லசிடாவாக இருக்குது. சுப்பீரியர் வென்ட்ரிகுலர் லசிடாவாக வந்து இருக்குது. சுப்பீரியர் வென்ட்ரிகுலர் லசிடாவாக வந்து இருக்குது. இப்போ வந்து ப்ரொலாங்ட் யூசஸ் ஆஃப் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர்ன்னு இருக்கா. அதில் வந்து ட்ரக் யூஸ்டு ஃபார் த கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் வந்து டயூரிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ளோசிமைடு, அதுக்கப்புறம் வந்து பூமித்தாசைன், அதுக்கப்புறம் வந்து வேசோடைலேஷனில் ஆர்டிகுலர் டைலேட்டர், அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரோசோல்ஸ்ன்னு இருக்குது. பாசிட்டிவ் அயனோட்ரோபிக் ட்ரக் வந்து இப்போ டைகோக்சின், டிஜிடாக்சின் இருக்குது. இப்போ வந்து அதில் வந்து பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்குன்னு இருக்குது. நியூ ட்ரக் அதுக்கப்புறம் வந்து பிராடினின் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பிராடினின் இருக்குது. பாசிட்டிவ் அதுக்கப்புறம் வந்து அயனோட்ரோபிக் ட்ரக்கு, பாசிட்டிவ் அயனோட்ரோபிக் ஏஜெண்ட்டாக இருக்குது. இது வந்து கார்டியாக் கிளைகோசிடேஸ் when a patient do not respond to diuretics of the AC inhibitor. Digoxin is a improved cardiac performance and related to the these are the fading of heart. It is associated in the atrial fibrillation. அதுக்கப்புறம் வந்து digoxin preferred to the drug. அதுக்கப்புறம் வந்து pharmacology, cardiac glycosides, அதுக்கப்புறம் வந்து டிஸ்கார்ட் லேட்டராக இருக்குது. டயூரெட்டிக்ஸில் வந்து டைகாக்சின்னா என்ன அப்படின்னா, டைகாக்சின் வந்து கார்டியாக் ஃபெயிலியரை வந்து கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கா, அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்குள்ள ஒரு ட்ரக் தான் சொல்கிறாங்க. இந்த டைகாக்சின் வந்து பேஸ்ட் ஆன் டயூரெட்டிக்ஸ், வாசோடைலேஷன், ஏட்ரியோடைலேட்டர் அது எல்லாத்துலேயுமே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அயனோட்ரோப்ஸ்லேயும் இது வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அயனோட்ரோப்ஸ்லேயும் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அதுக்கப்புறம் அயனோட்ரோபிக் ட்ரக்கு, பாசிவ் அயனோட்ரோபிக் ட்ரக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அப்புறம் இது வந்து கார்டியோகிளைகோசிடேஸ்னு ஒரு ட்ரக்கு. கார்டியோகிளைகோசிடேஸ் வந்து இது பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கார்டியோகிளைகோசிடேஸ் பண்ணுதா. இப்போ வந்து பீட்டா ஆண்ட்ரோஜெனிக் ஏஜென்ட். பீட்டா-ஆண்ட்ரோஜெனிக் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்னா இது அக்யூட் அண்டு க்ரோனிக்குன்னு இருக்குது. அக்யூட் க்ரோனிக்கு, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ் ப்ராக்ரஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து நைட்ரேட்டாக வந்து ப்ராக்ரஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்போடைஎஸ்டரேஸ் இன்ஹிபிட்டர்ன்னு இருக்குதா. இது வந்து அமிரினோன், அதுக்கப்புறம் வந்து இன்அமிரினோன், அதுக்கப்புறம் வந்து மெல்லிரினோன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நியூவர் இருக்குது ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் கார்டியோகிளைகோசிடேஸில் வந்து இதோட சோர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சோர்சஸ் ஆஃப் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனில் வந்து
ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் வந்து கார்டியாக், அப்புறம் கார்டியாக் ஆக்ஷன் பாசிட்டிவ். இப்போது கார்டியாக் கிளைகோசிடேஸ் இருக்கா, அதோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் அது என்னென்னா டைகாக்சின் தான் வந்து சோர்ஸஸாக இருக்குது. சோர்ஸஸ்ன்னு போட்டு டைகாக்சின் போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனாக என்ன போடுறோன்னா கார்டியாக் ஆக்ஷனில் பாசிட்டிவ் அயனோட்ரோபிக் ஆக்ஷன், அப்புறம் கார்டியோடோனிக் ஆக்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் ரிடக்ஷன் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியரு. கார்டியாக் ஆக்ஷனில் பாசிட்டிவ் அயனோட்ரோபிக் ஆக்ஷன், கார்டியாக் ஆக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் அயனோட்ரோபிக் ஆக்ஷனாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்புறம் வந்து பிராடிகார்டியா வந்து அப்புறம் பிராடிகார்டியான்னு இருக்குது. கொரோனரி சர்க்குலேஷன், பிளட் ப்ரெஷர், எலக்ட்ரோஃபிசியோலஜிக்கல் எஃபெக்ட், எலக்ட்ரோஃபிசியோலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரோஃபிசியோலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஷனில் வந்து அப்புறம் பிராடிகார்டியா, கொரோனரி சர்க்குலேஷன், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரோஃபிசியோலஜிக்கல் எஃபெக்ட்டு, எலக்ட்ரோஃபிசியோலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. எக்ஸ்ட்ரா கார்டியாக் ஆக்ஷன், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து சோடியம் பம்புன்னு இருக்குது. சோடியம் பம்ப் வந்து இப்படி உள்ளே போயிட்டு, கால்சியம் பம்ப் வந்து ட்ரோபோனின், ஆக்டின் அண்ட் மயோசின், அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து இருக்குது. ஆக்டின் அண்ட் மயோசின் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. இப்போ வந்து ஃபார்மகோகைனடிக்ஸில் அதுக்கப்புறம் வந்து டிஜிடாக்சின் வந்து வெல் அப்சார்ப்டாக இருக்குது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபுட் இன் த ஸ்டொமக் இது டிலே த அப்சார்ப்ஷனாக இருக்குது. பயோ அவைலபிலிட்டியில் எக்ஸ்ட்ரா கார்டியாக் ஆக்ஷனில் வந்து கிட்னியில் டையூரெசிஸ் ஆகுது. சிஎன்எஸில் வந்து என்ன ஆகுதுன்னா நாசியா அண்டு வாமிட்டிங் வந்து வருது. அதுக்கப்புறம் ஏடிஆர் வந்து கார்டியாக் கிளைகோசிடேஸ் இருக்குது. லோ சேஃப்டி மார்ஜினாக இருக்குது. என்ஏ வந்து இன்ஹிபிட்டாக வந்து நடக்குது. கார்டியாக் டாக்ஸிசிட்டி இதெல்லாமே நடக்குது. இதான் வந்து இதில் சொல்கிறாங்க. நெஃப்ரோடாக்சிசிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஏடிஆரில் எக்ஸ்ட்ரா கார்டியலில் வந்து ஜிஐ டாக்ஸிசிட்டி, நாசியா, வாமிட்டிங், டயேரியா. அதுக்கப்புறம் நெஃப்ரோடாக்சிசிட்டியில் ஹெட்டேக்கு, கன்ஃபியூஷன், ஹைப்போகலீமியா, ஹைப்பர் கால்சிமியா, கார்டியோடாக்சிசிட்டி இதெல்லாமே வந்துருக்கு.